மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி மேசராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சனியுடைய வக்ர பரிட்சையானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேசராசிக்காரர்களுக்கு நிறைய சந்தேகம். சாமி, எங்களுக்கு சனி பெயர்ச்சி தெரியும். அந்த சனி பெயர்ச்சியில இருந்து எங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குதுன்னும் தெரியும். ஆனா நீங்க ஒண்ணு புதுசா சொல்றீங்களே, இது என்ன சனியுடைய வக்ர பெயர்ச்சி? அது எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாத இறுதியில சனி பகவான் வந்து கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு வந்தாரு. அந்த டைம்ல இருந்து மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி மூலமாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, முழுவதுமாகவே நன்மை மட்டும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுதான் இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியும் இந்த செவ்வாய் பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து பொது பலனாகவே இருந்தாலுமே கூட மற்ற ராசிகளை விட மேச ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மூலமாகவும் சுக்கிர பெயர்ச்சி மூலமாகவும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா,
குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் எத்தனை நாட்களாக மேசராசிக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்தது. இனி பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சியோட பலன்களும் வந்து முழுமையா கிடைக்க போறதுனால பொருளாதாரத்துல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேசராசிக்காரங்க ஒரு உயரத்துக்கு போறீங்க. ஏன்னா பொருளாதாரத்துல நீங்க உயரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குருவோட பார்வை நிச்சயம் இருந்தா மட்டும் தான் நீங்க பொருளாதாரத்துல ஒரு அசுர வேகத்துக்கு போக முடியும். குரு பெயர்ச்சி மூலமாக அதனுடைய பலன்கள் வந்து முழு பலன்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதாரத்துல நீங்க யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க மேசராசிக்காரங்க எவ்வளவு தூரம் வருவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கே சாமி, வாய்தா மேல வாய்தா போய்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் பல லட்சம் நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை, எங்களுக்கு எப்போதான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தாங்க, இவ்வளவு டெவலப் ஆயிட்டாங்களே, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோமே, இந்த கம்பெனில 10 வருஷம் 15 வருஷமா வேலை செய்கிறோமே அப்படின்னு நிறைய நபர் யோசிப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த விரைச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இந்த திருமண வாழ்க்கையில் ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது ஈஸியாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. சாதகம் செட் ஆகலை, சுத்த சாதகமாக இல்லை. ராகு கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, 4ல் செவ்வாய் இருக்கு, 8ல் செவ்வாய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம், மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. நம்மளுக்கு ஒரு துணை தேவை அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ, ஊர்க்காரன் நம்மளை தப்பாக நினைச்சிருவாங்களோ, கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு தனிநபராக ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி
நிவர்த்தியாகி இந்த 2025 முடிந்து 2026 நீங்க அடியெடுத்து வைப்பதற்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ல 1ல இருக்குது மேசராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைம்ல விரயச்சனி மூலமாக இந்த காதல்ல நிறைய பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். அடிக்கடி சண்டை, ஈகோ இந்த மாதிரி பிரச்சனை, போட்டி பொறாமை ஏதாவது ஒரு சிக்கலால உங்களுக்கு அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆயிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு சம்மதிச்சிருக்க மாட்றாங்க. வேற கேஸ்ட்டா இருக்குது. நல்ல வேலை இல்ல. நல்ல குடும்பம் மாரி தெரியல. இந்த வர வேண்டாம் அப்படின்னு அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லார் வீட்லயும் சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாத்துலயும் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம குடும்பத்துல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நேரத்துல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது. நீங்க போய் இப்போ ஒரு மேசராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் நீங்கள் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இவற்றிலிருந்து மேசராசிக்காரங்க விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை விட்டு போன ஒரு உறவு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகுது. அந்த உறவு மூலமாக நீங்கள் எத்தனை நாட்களாக அந்த உறவை நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஐயா அந்த உறவு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த உறவு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சப்போர்ட் அப்படின்றது நிச்சயம் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது.